கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பதிவில் ஏதேன் தோட்டத்தில் உள்ள 4 ஆறுகளை குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், மூன்றாம் ஆற்றுக்கு இதேக்கில் என்று பெயர், நான்காம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். இந்த பதிவில் நாம் முதலாம் ஆறாகிய பைசோனை குறித்து பார்க்க இருக்கிறோம். பைசோன் ஆற்றை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக முதலாவது தண்ணீர் எதை குறிக்கிறது என்று பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 தண்ணீர் என்பது ஜனங்களையும் கூட்டங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் குறிக்கிறது. அடுத்ததாக ஊற்று அல்லது ஜீவ ஊற்று என்பது எதை குறிக்கிறது என்று பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 36:9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ நீரூற்றாக இருக்கிறார். யோவான் 4:14 சமாரிய ஸ்திரீனிடத்தில் ஆண்டவர் சொன்னது போல, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்று சொன்னது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவ நீரூற்றாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்பது எதை குறிக்கிறது என்று பார்ப்போம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ ஊற்றாக இருக்கிறபடியினாலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று யோவான் 7:38 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்பது விசுவாசம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ள போகும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று வசனம் 39 பார்க்கிறோம். இதிலிருந்து தண்ணீர் அல்லது ஆறு என்பது தேவனை அறியாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படாத உலகத்து ஜனங்களையும் ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீராகிய விசுவாசம் உள்ளவர்கள் ஜீவ தண்ணீருள்ள நதிக்கும் ஒப்பிடப்படுகிறார்கள் என்பதையும் அறிகிறோம். இப்பொழுது தோட்டத்தை குறித்து பார்ப்போம். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று என்று ஆதியாகமம் 2:10 எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த தோட்டம் எதை குறிக்கிறது? ஏதேனிலிருந்து புறப்பட்ட நதி எதை குறிக்கிறது? பிரிந்த 4 பெரிய ஆறுகள் எதை குறிக்கிறது என்பதை பார்ப்போம். ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி என்று பார்த்தபடி இந்த நதி ஏதேனிலிருந்து புறப்பட்ட ஆதாமை குறிக்கின்றது. பிரிந்து ஓடிய 4 பெரிய ஆறுகள் என்பது ஆதாமின் சந்ததியில் உருவான நோவாவின் வம்சமாகிய 4 பெரிய சந்ததியினால் பூமி முழுவதும் நிரப்பப்பட்டது போல இந்த வம்சங்கள் சேம், காம், கானான் மற்றும் யாப்பேத்தை குறிக்கின்றது. இப்பொழுது முதல் ஆறு பைசோனை குறித்து பார்ப்போம். இந்த ஆறு தேவனை தொழுது கொண்டதான சேம் வம்சத்தை குறிக்கின்றது.
ஆபிரகாமின் சந்ததி பூமி முழுவதையும் நிரப்புவது போல இந்த பைசோன் ஆறு ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறதா இருந்தது. ஆபிரகாமின் சந்ததியாகிய நாம் வாக்குத்தத்தத்தின்படி அவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பதால் நாம் பொன்னை போல விசுவாசத்தினால் புடமிடப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்குகிறோம். அந்த ஆறு பாயும் இடத்தில் பொன் விளையும், அந்த பொன் நல்லது என்று எழுதியிருக்கிறபடி யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அறிக்கையிட்ட பிரகாரம் அக்கினியினால் சோதிக்கப்படுகின்ற பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசத்தை பெற்றவர்களாகிய நாம் பைசோன் ஆற்றுக்கு ஒப்பிடப்படுகின்றோம். மேலும் அங்கே பிதைகளும் கோமேதக கல்லும் இருந்தன என்று வசனம் 12 பார்க்கிறபடி தேவனை விசுவாசிக்கிறவன் பிதைகளை போல ஜீவ வாசனை வீசுகிறவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, கோமேதக கற்களை போல என்றென்றும் அழியாத நித்திய ஜீவனை அடைந்தவனாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். 1 பேதுரு 2:4-5 சொல்லப்பட்டது போல மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பார்க்கிறபடி கிறிஸ்துவே விலையேற பெற்ற கல்லாயிருக்கிறார். நாம் அவர் மேல் இசைவாய் ஆவிக்குரிய மாளிகையாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இதிலிருந்து பைசோன் ஆறு விசுவாச மார்க்கத்தாரை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய ஆவிக்குரிய சந்ததியை குறிக்கிறது என்று அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, அடுத்தடுத்த பதிவுகளில் கீகோன், இதேக்கேல் மற்றும் ஐபிராத்து நதிகளை பற்றிய வேத இரகசியங்களை காண்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.